பார்க்க ரொம்ப அழகா தெரியுது. இந்த கடல்ல இந்த தண்ணி ரெண்டு விதத்துல இருக்கு. தரை அடி மட்டம் வரைக்கும் நமக்கு தெரியுது. போட்டு போகுது பாருங்க. பார்த்தீங்களா, ஏராளமான காய்கறி பொருட்கள் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் தமிழ் பிளாக்ஸு. இந்த சேனலில் நான் இருக்கக்கூடிய இடத்த பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். மால்தீவு நாட்டில் குலுமாலைன்னு சொல்லக்கூடிய பேஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி தீவில் இருக்குது. இந்த குட்டி தீவு எப்படி இருக்குன்றதான் இந்த வீடியோவில் தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கலாம். நான் இருக்கக்கூடிய ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு தீவு தான், பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்கும் இந்த இடத்துல. இந்த சாலை வந்து பேஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து பேஸ் டூன்னு சொல்லக்கூடிய செயற்கையான தீவுக்கு போகக்கூடிய ஒரு சாலை. சின்ன சின்ன குடிசைகள், சின்ன சின்ன வீடுகளாக நம்ம இந்த தீவில் பார்க்கவே முடியாது. எல்லா இடத்துலையுமே இதே போன்ற பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்கும். இப்போ நம்ம அந்த பேஸ் டூன்னு சொல்லக்கூடிய செயற்கை தீவு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பேஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இயற்கையான தீவு. பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பேஸ் டூன்னு சொல்லக்கூடிய செயற்கையான தீவு. பேஸ் ஒன்னையும் பேஸ் டூவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த பாலம். நடுவில் இந்த ஆறு மாதிரி ஓடக்கூடியது வந்து கடல். இந்த கடலுக்கு இந்த பக்கம் பேஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இயற்கையான தீவு, அந்த பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பேஸ் டூன்னு சொல்லக்கூடிய செயற்கையான தீவு. அதே மாதிரி அந்த செயற்கையான தீவு பேஸ் டூன்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கையான தீவிலையும் கட்டுமான பணிகள் நடக்கு. பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பேஸ் டூன்னு சொல்லக்கூடிய செயற்கையான தீவை இனி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தண்ணி தான் இந்த நாட்டிலே ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த தரை அடி மட்டம் வரைக்கும் நமக்கு தெரியுது. இந்த தண்ணிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய கற்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக பார்த்து. ஒரு ஸ்பீடு போட்டு போகுது பாருங்க. இதெல்லாம் டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகக்கூடிய போட்டு. அடுத்த ஒரு ஸ்பீடு போட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு. இந்த போட்டை பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மாடலில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இது ஏதோ ஒரு ஐலண்டுக்கு பொருட்களை ஏற்றிட்டு இந்த போட்டு போகுது. காய்கறி பொருட்கள் இருக்குது. இப்படி தேவையான பொருட்களை கொண்டு ஏதோ ஒரு ஐலண்டுக்கு அதிக ரெசார்ட்டுக்கு இந்த போட்டு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த போட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா, ஏராளமான காய்கறி பொருட்கள் இருக்கு. இந்த போட் வந்து ரெசார்ட்டுக்கு, இந்த வில்லேஜுக்கு போகிற போட்டு கிடையாது. டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு ஸ்னார்க்லிங்னு சொல்லுவாங்க. கடலுக்கு உள்ளே போய் மீன் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை, பவளப்பாறைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகக்கூடிய போட்டு. அதுக்கான பொருட்கள், ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாமே இந்த போட்டில் இருக்குது. சுனாமி இந்த நாட்டையும் பாதிச்சிருக்கு. அதனால் பாதுகாப்புக்காக இந்த கடற்கரை ஓரங்களில் ஏராளமான காற்றாடி மரங்கள், சவுக்கு மரங்கள் நட்டு விட்டுருக்கணும். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய மக்கள் ஓய்வெடுக்க இதே மாதிரி ஊஞ்சால் எல்லாம் கட்டி போட்டிருக்கணும். ஊஞ்சால், சின்ன சின்ன சேரு கசேரி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். வெள்ளைக்காரர்கள் அதிகமாக இந்த இடத்துல வருவாங்க சுற்றுலாவுக்காக. இந்த இடத்துல இருந்து போட்டு மூலமாக ஒவ்வொரு பகுதிகளுக்கு மக்களை கூட்டிகிட்டு போவாங்க சுற்றுலாவுக்கு. அதே மாதிரி போட்டில் நிறையா பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுவாங்க. இது ஒரு விதமான போட்டு. அதில் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஏதோ மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட போட்டுன்னு தெரியுது. இப்போ நம்ம பெரிய டெர்மினல் இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டோம். இந்த பகுதியில் இருந்து தான் போட்டு பல ஊர்களுக்கு, பல ரெசார்ட்டுக்கு எல்லாம் போவோம். அடுத்த சீப் லைன் போயிட்டுருக்கு பாருங்க. இந்த இடம் தான் கரெக்டான பெரிய டெர்மினல். இந்த பாலம் மாதிரி இருக்கிறதுல போய் தான் நம்ம அந்த போட்டு தான் நிற்கிது. இந்த பாலம் மாதிரி இருக்கிறதுல போய் தான் நம்ம அந்த போட்டில், ஸ்பீடு போட்டில் ஏறி ரெசார்ட்டுக்கு, பல வில்லேஜுக்கு எல்லாம் போனோம். சரி, நம்ம பார்ப்போம். இவங்க வந்து டூரிஸ்ட்டு ஸ்னார்க்லிங் போகணும் இந்த போட்டில். இவங்க வந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆள் கேரளாவில் உள்ள ஆள். கேரளாவில் லட்சத்தீவில் உள்ள ஆள். அவர் இங்கே வேலை பார்க்காரு. அந்த ஃப்ரண்டில் பேக்கு போட்டு நிற்க ஆள். பின்னால் நிற்க ரெண்டு பேருமே டூரிஸ்ட்டு. ஸ்னார்க்லிங், இவங்க அந்த போட்டில் ஸ்னார்க்லிங் கூட்டிகிட்டு போவாங்க கடலுக்கு உள்ளால போய் பவளப்பாறைகள், மீன் எல்லாமே பார்க்கல.
ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் ஆகும்னு வரக்கூடிய போட்டு தான் இவங்க போட்டு. அதில் ஏற்கனவே டூரிஸ்ட் இருக்கணும் மேலே. இந்த போட்டில் தான் இவங்க ஸ்னார்க்கலிங் போகணும். மேலே பாருங்கள் 2 டூரிஸ்ட்டு இருக்கணும், கீழே டூரிஸ்ட் இருக்கணும். அதில் அவங்க 3 பேரும் போகணும். முன்னால் வரக்கூடிய ஆளு கேரளாக்காரன். அவர் இங்கே வேலை பார்க்கிறாரு இந்த போட்டில். அவர் தான் இந்த 2 டூரிஸ்டையும் ஸ்னார்க்கலிங் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பெரிய இந்த போட்டில் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணணுமெങ്കിൽ இந்த இடத்துல தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். அந்த பெரிய டெர்மினல், அதுக்கு டிக்கெட் கவுண்டர் தான் இது. அதே மாதிரி நேரே முன்னால் நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த குலுமாலையில் பேஸ் 1 செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு. நிறைய பஸ் நிற்கி, ஆனால் ஒரு மக்கள் கூட கிடையாது. எல்லாமே ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க. அங்கே இருந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படியே இப்போ ஃப்ரண்டில் நம்ம பார்க்கக்கூடிய போட்டெல்லாம் எதுக்குன்னா ஐலண்டுக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஐலண்டுக்கு பொருட்களை கொண்டு போகக்கூடிய போட்டு தான். இந்த போட்டில் தான் இங்கே இருந்து பல விதமான பொருட்கள், காய்கறி, இன்னும் கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள், கம்பி, சிமெண்ட்டு, மணல், இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை எல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் இந்த போட்டு மூலமாக தான் கொண்டு போவாங்க. இப்படி கட்டுமான பொருட்கள், காய்கறி பொருட்கள், இப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு போகக்கூடிய போட்டு தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியது. பக்கத்துலேயே நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா துறைமுகம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து ஒரு பிளைனு டேக்கப் ஆகி போகுது. பார்த்தீங்களா, இதுதான் டீ ஷாப்பு. அப்படியே உள்ளால நம்ம காய்கறி மார்க்கெட்டில் வந்துட்டோம். இது பெரிய காய்கறி மார்க்கெட்டு கிடையாது, சின்ன காய்கறி மார்க்கெட்டு தான். நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்கும். இந்த மார்க்கெட்டு பக்கத்துலேயே பெட்ரோல் பம்ப் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு பெட்ரோல் போடக்கு இந்த பம்பை பயன்படுத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் இருக்கக்கூடிய பகுதி பேஸ் 1, குலுமாலையில் பேஸ் 1 செல்லக்கூடிய பகுதியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.